எல்லா சீடர்களுக்கும் குருநாள் வாழ்த்துக்கள். என்ன குருநாதரே சொல்றாரு அப்படின்னா சீடர்களுக்கு சொல்லலாம். சரி, இப்போ இந்த இந்த குருநாள் இந்த வாரிசுகளின் ஒரு நாள்னு ஸ்பெஷல் இது. ஏன்னா அவங்க தான் பேசுனாங்க நிறைய இல்லையா. பெரும்பாலும் அவங்க எல்லாருக்கும் நான் தான் பேர் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 1-2 பேரை தவிர மீதி பேர் எல்லாரும் நான் தான் பேர் வச்சது. இங்கே பிறந்தவங்க தான். அவங்க அந்த அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரிசுகள் எல்லாம் எவ்வளோ தைரியமாக கண்ணீர்னு பேசினாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் அவங்க அந்த வாரிசுகளாக இருந்ததால்தான். ஏன்னா நாளைக்கு அவங்க பேசுகிறத பார்த்தா என்னுடைய காலத்துக்கு அப்புறமும் இந்த சபை நல்லாவே தழைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதனால் இந்த வாரிசுகள் அவர்களுடைய அனுபவங்கள் பேசும்போது அந்த மாதிரி அவங்க பேசுவதற்கு அவங்களுக்கு அந்த ஒரு உத்வேகம் இதெல்லாம் வந்தது இந்த வாரிசுகளாக இருக்கிறதால தான். இந்த சபையில் இருக்கிறதால தான் அவங்களுக்கு அந்த திறமை இதெல்லாம் தன்னால் வரும். அதுவும் தவிர குரு மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னா மார்க்கே வாங்காத நான் படிக்கிறதுக்கு முன்னாடி 2 முறை குரு மந்திரத்தை சொல்கிறேன். அப்போ நிறைய மார்க் வாங்குகிறேன் அப்படின்னு 2-3 பேர் சொன்னாங்க இல்லையா. நிறைய மார்க் வாங்க முடியறது அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்குத்தான் அதிகமாக பயன்பட்டதோ அப்படின்னு தோணுது இல்லையா. சரி, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு அருளுரை சொல்வது வழக்கம். அருளுரை எப்பவுமே ஒரு புதுசாக எதனா ஒன்று சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டதால எதுவுமே புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை என்றால் கூட இப்போ இந்த சித்தி மார்க்கம்னு சொல்கிறோம். இந்த சித்தி மார்க்கத்தை பற்றி பெரும்பாலும் நிறைய பேருக்கு அட்டது 1000ல் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே பெரிய அதிசயம். அது நான் எல்லாம் மற்ற கன்வென்ஷனல் மார்க்கங்களை தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர இது அதிகமாக தெரிகிறதில்ல. இந்த சித்தி மார்க்கத்தை இருக்கிறவங்களும் ரொம்ப கம்மி இல்லையா. ஆனால் இதுதான் மற்ற மார்க்கங்களை விட சிறந்தது அப்படின்னு குருநாதர் சொல்கிறாரு. குருநாதர் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அவர் அதை சொல்லிக் கொடுக்குறவர் தான். உண்மையில் அப்படியா அப்படின்னா அது எதனால் சிறந்தது அப்படிங்கிறத இப்போ சொல்லலான்ட்டு இருக்கேன். அதாவது உலகில் சுமார் 4100 மதங்கள் இருக்கிறது, அல்லது இறைவனை போதிக்கக்கூடிய அந்த மாதிரி மார்க்கங்கள் இருக்கிறது. எவ்வளோ? 4100 இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 4100 எதுக்கு இத்தனை மதங்கள் எதுக்கு? ஆனால் எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? இறைவன் ஒருவன் தான். அது அவங்க சொல்கிற இறைவன். அவங்க வேதத்தில் எந்த இறைவன் இப்போ சொல்லியிருக்கோ அதுதான் அப்படின்றாங்க. அதுதான் அங்கே தான் அவங்க அதை வளர முடியாமல் போயிடுறாங்க. அதாவது அதுக்கு மேலே எல்லாரும் அவங்க மதத்தில் இருக்கிற வேதத்தை தாண்டி சிந்திப்பதில்லை. அவங்க மதத்தில் வேதத்தில் இருக்கிறதை தாண்டி இதுக்கு மேலேயும் இருக்கு அப்படின்றது அவங்க நம்புறதில்லை. இதுக்கு மேலே சிந்திப்பதும் இல்லை. அப்போது அதனால் மற்ற எல்லா மதங்களும் வளர்றதில்லை. அந்த மதம் ஆரம்பித்த போது அதை உருவாக்கினவர் அவருடைய அவர் பெரிய ஞானியாக இருக்கணும். அந்த ஞானியினுடைய
மனதில் தோன்றிய சில தத்துவங்கள் வழியாக அவர் போதிச்சிருக்கார். அது அப்படியே நம்ம வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அதில் மாறுதல் இல்லாமல். அதனால அதில் வளர்ச்சி இருக்கிறதில்ல. எந்த மதத்திலையும் வளர்ச்சி என்பது இல்லை. நிறைய கோவில்கள் கட்டலாம், நிறைய ஞானிகள் வரலாம், நிறைய குருமார்கள் வந்து போதிக்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்கு. அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி உடைய ஒரே மார்க்கம் சித்தி மார்க்கம். ஏன்னா இது எப்போ தொடங்கினதுன்னு தெரியாது. இது எப்போ இந்த சித்தி மார்க்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு தெரியாது. ஏன்னா 5000 வருஷமாக அது சித்தர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டதா அப்படின்னா ஒவ்வொரு சித்தர் காலத்திலையும் வேறு வேறு விதமாக இருந்திருக்கு. அப்படி இதை தொடங்கினது யார் அப்படின்னு என்ன நம்பப்படுகிறது என்ன அப்படின்னா அகத்தியார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் அதாவது மூலாதார சித்தர். அவர் ஒரு பரம்பரையை உருவாக்கி இருக்கிறார், சித்தர் பரம்பரை. அதே மாதிரி ரெண்டு சித்தர் பரம்பரைகள் இருக்கு. ஒன்று வந்து அகத்தியர்தும், மற்றொன்று வந்து நந்தீஷர். அந்த நந்தீஷர் வழியாக வந்த ஒரு பரம்பரை. இந்த ரெண்டு பரம்பரையை தவிர வேற இல்லை. இங்கே வந்து ஒவ்வொரு சித்தர்கள் வரும்போதும் அவங்க வந்து அதிகமாக போதிக்கிறது இல்லை. அவங்க கையில் தெரிஞ்சுக்கணும். அதை தவிர சிலவங்களுக்கு வந்து அவங்க தீட்சை கொடுத்துருக்காங்க. அதாவது தகுதி உடையவன் இவன் வந்து நாளைக்கு ஒரு சித்தராக மாறலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது அவங்க நெற்றியில் அந்த நெற்றி கண் இருக்கிற இடத்துல விரலை வைத்து அவர்கள் தூண்டி விடுவார்கள். தூண்டி விட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டு போயிடுவாங்க. இவனா வளர்ந்தாகணும், சித்தர் ஆகி ஆகணும். அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சித்தரும் அவங்களுக்கு என்று ஒரு தனி வழியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் கடைசியில் 14 சித்தர்கள். இந்த 14 சித்தர்கள் தான் இந்த சித்தி மார்க்கத்தை உருவாக்கின முக்கியமான ஆளுங்க. அதில் முதல்ல அகத்தியர் என்ன பண்ணார், எது ஆரம்பம்னு கருதப்படுகிறது என்றால் 4 வரி ஒரு பாடல் எழுதினார். 4 வரியில் ஒரு பாடல். அதுதான் சித்தி மார்க்கத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 4 வரியில் எழுதின பாடலை இருக்காய் போனால் இப்போ கிடைக்கல. அது இந்த பாடல் தான் அந்த பாடல் தான் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சித்தி மார்க்கமே தொடங்கிறதுக்கு காரணமாக இருந்த 4 வரி பாடலில் எவ்வளோ விஷயங்க இருக்கணும் இல்லையா? அதுவும் மகாசித்தர், ஆதிசித்தர். அவர் ஒவ்வொரு காலத்திலையும் வருவார். அவர் ஒவ்வொருத்தர் காலத்திலையும் வரக்கூடிய ஒரு சித்தர். சரி போட்டோம். இப்போ வந்து உலகில் 4100 பக்தி மார்க்கங்கள் அல்லது மதங்கள் இருக்கின்றன. எல்லா பக்தி மார்க்கங்களும் இறைவன் ஒருவர்தான் என்கிறார்கள். எல்லா பக்தி மார்க்கமும் இறைவன் ஒருவர்தான். அந்த ஒருவர் யாரு? அவங்க இதில் சொல்லப்பட்டது, அவங்க வேதத்தில் சொல்லப்பட்டவர் தான், வேற யாரும் இல்லை. அப்போது கிறிஸ்டியானிட்டியில் கிறித்து விடுவாங்க, இவங்க முஸ்லீம்ஸில் அல்லான்னு சொல்லுவாங்க, அவர் தான். இந்த மாதிரி வரிசையாக போயிட்டு அவங்கவுங்க தனித்தனி கடவுள்கள். ஆனால் ஒன்று யோசிக்க மறந்துட்டாங்க. எல்லாம் ஒரு கடவுள் தான் இருக்குன்னு நம்புகிறாங்க. அந்த ஒரு கடவுளை போதிக்கிறதுக்கு எதுக்கு 4000 மதங்கள்? ஒரு மதம் இருந்தால் போறாத? அதால் அவங்க அது ஒவ்வொரு மதத்திலையும் போதிக்கப்படுவது இல்லை, பல குறைகள் இருக்கு. அந்த குறைகளை தவிர்த்து போதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சித்தி மார்க்கம். சித்தி மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உன்னுடைய அனுபவம் தான், உன்னுடைய அனுபவத்தில் வந்தாதான் நீ அதை எடுத்துக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு அந்த அனுபவம் வரவில்லை என்றால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை அல்ல. ஏன்னா உன்னுடைய அனுபவத்தில் அது வரல.
அதில் அனுபவத்தால் வளர்ந்த ஒரே மார்க்கம் சித்தி மார்க்கம். அது இப்பவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து கோன்குருவும் அவர் வந்து ஒரு இந்த மிக சக்தி கலிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த குருமந்திரத்தை அவரே சீடர்களுக்கு கொடுத்துருக்காரு. அது தவிர ஆத்மயோகம் என்ற ஒரு யோக பயிற்சியையும் சீடர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த சித்தி மார்க்கத்து வாரிசுகள் பேசும்போது சொன்ன வார்த்தைகளை பார்த்தா அந்த குருமந்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு சிலருக்கு இப்போ தான் தெரிய வரலாம். ஏன்னா அவங்க அதை அனுபவிச்சிருக்காங்க, அவங்க அதை அனுபவத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஒரு கடவுள் இருப்பது ஒரு கடவுள், அவரை போதிக்க எதற்கு 4100 மதங்கள் என்பதுதான் கேள்வி. அதனால் ஏதோ எங்கேயோ சரியில்லை. அப்போது ஏனென்றால் மதங்கள் வளரவில்லை, அதுதான் முக்கியம். அனுபவத்தால் உணரவில்லை, எல்லாம் தீரி தான். அதாவது என்னுடைய தாத்தா அதை பின்பற்றினார், அவருங்க அப்பா அதை பின்பற்றினார், அவர் அப்பா அப்படி போய் கடைசியில் போயிட்டு இருக்கு. அதால் அது பரம்பரையாக அப்படியே பின்பற்றி கொண்டு வர்றாங்க. ஆனால் அதில் ஒரு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி நம்ம என்னுடைய அப்பா அவருடைய தாத்தா அப்படி போயிட்டு இருந்தால் எங்கிருந்து வருது? குரங்குலேருந்து வருது. நம்ம பிறந்தவன் மனிதன்றாங்க. குரங்கு தான் நம்முடைய எல்லாரோட பெரிய மூதாதையர்கள், அவங்க வழியாக தான் நம்மெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் அந்த வேதங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பது ஃபண்டமெண்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டலிசம். ஆனால் அது சித்தி மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீ அதை அனுபவிக்க வேண்டும். உன்னுடைய அனுபவம் எதுவோ அதுதான் உண்மை. அது உண்மையாக இருந்தால் கூட உனக்கு அனுபவம் இல்லை என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறதான் சித்தி மார்க்கம். சரி, தற்போது விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, மனிதர்களின் உலக அறிவும் மற்றும் பொது அறிவும் வளர்ந்திருக்கிறது. சொல்லப்போனால் எல்லாமே வளர்ந்திருக்கிறது. ஆனால் மதங்கள் மட்டும் வளரவில்லை. அப்படியே எப்போ இருந்ததோ அப்படியே இருக்கு. அது அப்படித்தானுங்களே இருக்கணும். அப்படின்னா ஏன் இருக்கணும்னு தெரியாது யாருக்கும், இல்லையா? அதுவும் வளரலாமே. சரி, மதங்கள் கூறும் இறைவனை அடையும் வழிமுறைகள் மாறவில்லை. அவங்க அந்த மதம் எப்போ உருவானதோ அப்போ அந்த இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகளை சொன்னாங்க, இல்லையா? அது மாறவே இல்லை, எந்த மதத்திலையும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். மதங்கள் கூறும் இறைவனை அடையும் வழிமுறைகள் மாறவில்லை, வளரவில்லை. மதங்கள் நிறுவியவர்கள் கருத்தில் தோன்றிய தத்துவங்களை மதம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை மாறாமல் வளராமல் தொடக்கத்தில் இருந்தவாறே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் என்ன நடக்குதுன்னா மூட நம்பிக்கைகள் நிறைய எல்லா மதத்திலையும் நுழைஞ்சிரும். ஏன்னா அந்த உண்மையை எது என்று அனுபவத்தில் உணராதவர்கள் ஏதோ ஒரு கற்பனையில் எதனா சொல்லிட்டாங்கன்னா அதையே அவங்க அந்த மதத்தின் கொள்கைகளாக வந்துடும். உலகிலேயே வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரே பக்தி மார்க்கம் சித்தி மார்க்கம் மட்டும்தான். மதங்களை உருவாக்கியவரின் கருத்தில் தோன்றிய தத்துவங்களை விட அனுபவங்களால் இறைவனை உணர்ந்து இறைவனை அடையும் செயல்பாடுடைய, அதாவது பிராக்டிக்கல் பக்தி மார்க்கம் சித்தி மார்க்கம் ஒன்று. அதனால இப்போ நான் அந்த சித்தி மார்க்கம் ஏன் உயர்ந்தது சொல்றதுக்கு சும்மா அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க மதம் உயர்ந்தது அப்படின்வாங்க. ஆனால் காரணம் தெரியாது. காரணம் சொல்லுறது எங்கள் கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் எப்படி சக்தி வாய்ந்தவர், ஏன் சக்தி வாய்ந்தவர்ன்றதெல்லாம்
சொல்ல முடியாது. அது கதைகளை தான் சொல்ல முடியும் இல்லையா, புராண கதைகளை சொல்லலாம். ஆனால் சித்தி மார்க்கம் அப்படி அல்ல. நீ அனுபவத்தால் நீ உணர வேண்டும், உன்னுடைய அனுபவத்தால் உணர வேண்டும். அதால் தான் அந்த யோகத்தை முக்கியமாக நினைக்கிறோம். யோகத்தில் தான் நம்ம எதுவுமே செயல்படுத்த முடிகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சக்தி, சக்தி என்றால் நம்ம ஆத்மா தான். நம்ம ஆத்மாவில் இருக்கிற சக்தி தான் நம்ம சக்தி. அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய சக்தி என்ன இருக்கோ அதை முழுமையாக பயன்படுத்துறதில்ல. ஆனால் யோகத்தில் போகும்போது உன்னுடைய சக்தி பல மடங்காகிறது. அதால் தான் யோகியை நம்ம இது பண்ணுறோம், மதிக்கிறோம், மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அவனுடைய சக்தி மிக அதிகம், அவனுடைய ஆத்ம சக்தி மிக அதிகமானது. சித்தி மார்க்கம் இறைவனை மட்டும் போதிக்கும் மார்க்கம் அல்ல. சித்தி மார்க்கம் இறைவனை மட்டும் போதிக்கிறது இல்லை. அது மட்டும் இருந்தால் போருமா? போராது. இறைவன் அருளிய மானிட ஜென்மத்தை வாழ்வாங்கு வாழும் வழிமுறைகளையும் போதிக்கிறது. அது மற்ற மதங்களில் அது சிலதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே இருக்குமே தவிர, அதை முக்கியமாக நீ ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் நீ வாழ்வாங்கு வாழணும். அந்த வாழ்வாங்கு வாழ்தல் என்றால் என்ன? உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் போன்ற பல ஆரோக்கியங்களை பெற்று நோயில்லாத வாழ்வாழ்தான் வாழ்வாங்கு வாழ்தல். மனிதன் வாழ்வாங்கு வாழ இன்றியமையாதவைகளான உடல் பக்குவம், மனப்பக்குவம், ஆத்ம பக்குவம் போன்ற பக்குவங்களை செயல்முறையில், டாக்டர் சும்மா தீரியை படிச்சுட்டு புத்தக படிப்பு அல்ல இது. இந்த பக்குவம் என்றால் ஆரோக்கியம், இது வேணால் சொல்லிக்கலாம். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி அது வெறும் புத்தகத்தில் படிக்கிறதெல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது இல்லை பெரும்பாலும். அப்படி புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் வழி இப்போ நீங்கள் கடைபிடிக்கிறதா இருந்தால் நம்ம திருக்குறள் இருக்குது, ஆத்திச்சூடி இருக்குது, கொன்றை வேந்தன் இருக்குது, எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. யார் கடைபிடிக்கிறீங்க? யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. அதை எடுத்து காட்டுவாங்க. திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கார், ஔவையார் இப்படி சொல்லியிருக்கார், எடுத்துக்காட்டுவங்களே தவிர அதை யார் கடைபிடிக்கிறார்? அப்போ ஏனென்றால் அது வெறும் தீரி, அப்பது அந்த கருத்து. அதை கடைபிடிக்க வேண்டியது, அதை கடைபிடித்து பழக வேண்டியது என்பதுதான் நம்ம செய்வதில்லை, மற்ற மதங்கள் இல்லை. ஆனால் சித்தி மார்க்கத்தில் நீ செய்தே தீர வேண்டும், உன் வாழ்க்கை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. அப்படி அந்த உடல் பக்குவம் என்றால் என்ன? உடல் பக்குவம் என்பது நோய் நொடியற்ற உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பெறும் பயிற்சிகள். இந்த பயிற்சிகளை நீ செஞ்சு தான் ஆகணும். உன்னுடைய உடல் பக்குவமும் மனப்பக்குவமும் வளரணும். அதாவது நீ வயசு மாத்திரம் வளர்ந்த பிரயோஜனம் இல்லை, அது கூடவே இது எல்லாமே வளரணும். அதுதான் உடல் பக்குவம். உடல் பக்குவம் என்பது நோய் நொடியற்ற உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பெறும் பயிற்சி முறைகள். இதெல்லாம் இந்த சித்தி மார்க்கத்தில் இருக்கு. ஆனால் மற்ற மதங்களில் அதை பற்றி பெருசாக சொல்கிறதில்ல. நல்லவராக இருக்கணும், நல்லா இப்போ சொல்லுவாங்க, அவ்வளோதான். நல்லவனும் போய் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், கருணை காமிக்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன, அதை ப்ராக்டிக்கலாக எப்படி செய்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டு வந்துட வேண்டியதுதான். அப்படி இல்லை. சித்தி மார்க்கத்தில் நீ செய்யணும், பயிற்சி முறையில் நீ அதை பெற வேண்டும். மனப்பக்குவம் என்றால் என்ன? மனப்பக்குவம் என்பது பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் கலை. நமக்கு இறைவன் ஒரு வரம் கொடுத்துருக்கான் எல்லா மனிதர்களுக்கும், பகுத்தறிவு இல்லாத மனிதனே கிடையாது. இந்த பகுத்தறிவை எப்படி வளர்த்து கொள்வது? நிறைய புஸ்தகம் படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும், அதெல்லாம் இல்லை. நம்ம ப்ராக்டிக்கலாக நமக்கு
நம்முடைய செயல்களால் நம்ம அனுபவங்களால் நாம் பெறணும். அந்த முறைகளை பயிற்சி கொடுப்பது தான் சித்தி மார்க்கம். மனப்பக்குவம் என்பது பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் கலைகள். பல கலைகள் இருக்கு. பேசும் கலை. நிறைய பேருக்கு பேசவே தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. அதாவது குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடியதுதான் பேசும் கலை. ஆனால் அது உங்களுக்கு அந்த கலையை நான் உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? மனோசக்தியை வளர்த்து கொள்ளும் கலை. வெறும் நமக்கு எல்லாருக்கும் மனசு இருக்குது, சக்தி ஆத்மாவில் இருக்குது. இந்த சக்தி மனதுக்கு வந்தால்தான் மனோசக்தி, எதையும் சாதிக்கக்கூடிய மனோசக்தி. அப்போது அதை எப்படி கொண்டு வருவது, எப்படி அதை மனோசக்தியாக மாற்றுவது, இதெல்லாம் நீ பயிற்சி செஞ்சு தான் ஆகணும். செஞ்சாதான் அது அதை போதிப்பது சித்தி மார்க்கம். அதனால் மனப்பக்குவம் என்பது பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் கலை, பேசும் கலை, மனோசக்தியை வளர்த்து கொள்ளும் கலை போன்ற வாழ்வாங்கு வாழ்வதற்கான கலைகளையும் மற்றும் தீய குணங்களை போக்கிக் கொள்ளவும் நல்ல குணங்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ள வேண்டியதற்கான பயிற்சி முறைகள் அது சித்தி மார்க்கத்தில் இருக்கு. சரி, அப்புறம் ஆத்மா பக்குவம். ஆத்மா எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கே தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஆத்மா சில மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே நம்ம கையை வச்சா தெரியுது, டிக்கு டிக்கு டிக்குன்னு அடிக்குது, அங்கே தான் இருக்குது, அங்கே தான் ஆத்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிலவங்க என்ன பண்ணால் மூளை தான் முக்கியம், எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மூளையில் தான் இருக்குது அந்த ஆத்மா அப்படின்னு. இப்படி இதெல்லாம் தவறானது. ஒரு செயல் நடக்கணும்னா அங்கே ஒரு சக்தி வேணும், இல்லைன்னா எந்த செயலும் நடக்காது. ஒரு மனித உடலில் ஒவ்வொரு டிஷ்யூலையும் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கெல்லாம் அந்த சக்தி தேவை. எந்த சக்தி? நம்முடைய ஆத்மா தான். அப்போ நம்முடைய ஆத்மா உடல் முழுவதும் பரவி இருக்கு. எங்கெங்கு எவ்வளவு சக்தி தேவையோ அது அந்தங்க அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படி உணர்வது? அதை அந்த பயிற்சியின் மூலமாக தான் நம்ம அந்த ஆத்ம பக்குவத்தை பெற முடியும். ஆத்ம பக்குவம் என்பது ஜீவாத்மாவை உணர்ந்து, முதல்ல நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அதை ஆத்மான்னு சொல்கிறோம். அதை உணரணும். அதை பார்க்க முடியாது, இது பண்ண முடியாது. எங்கே பார்க்க முடியாது, எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, நீ பார்க்க முடியுமா எலக்ட்ரிசிட்டியை? அது வயர் வழியாக வருது, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் அந்த மாதிரி லைட் எரியுது, ஃபேன் சுற்றுது, எல்லாம் ஒரு சக்தி. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த தெரிஞ்சிருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அது பயன் தரும் இல்லையா? அப்போது சிலதை பார்க்க முடியாது, சிலது நம்ம உணர முடியும். எல்லாவற்றையும் நம்மால் உணர முடியும். பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஐம்புலன்களுக்கும் எட்டாததாக இருக்கலாம். அதனால் ஆத்ம பக்குவம் என்பது ஆத்மாவை உணர்ந்து அதன் வழியாக பரமாத்மாவை உணர்ந்து, இறைவனை உணர்வதற்கு ஒரே வழி என்ன? நம்முடைய அந்த பரமாத்மாவின் பாகமான ஜீவாத்மா தான் நமக்குள்ளே இருக்குது. அதனால்தான் நம்ம இங்கே அதை உயிருங்கிறோம், வேறு என்னென்னமோ சொல்லிக்கிறோம். ஆனால் உயிர் என்பது மற்ற உயிரினங்களுக்கு இருப்பது, மனிதனுக்கு இருப்பது ஆத்மா. ஏன்னா அது மிகப்பெரியது. அந்த முதலில் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை உணர்ந்து இதன் வழியாக, ஏன்னா அந்த பரமாத்மாவின் பாகம் அது, இதன் வழியாக அந்த பரமாத்மாவை உணர முடியுமே தவிர வேறு வழியே கிடையாது. வேறு எப்படி இறைவனை உணர முடியாது. உணர்தல் என்றால் முழுமையாக உணர்வது அல்ல, ஒரு தொடர்பு. அங்கே ஒரு தொடர்பு இருந்தால் தானே உன்னுடைய சக்திகள் பெருகும், உனக்கு சக்திகள் உருவாகும் இல்லையா? ஆத்ம பக்குவம் என்பது ஜீவாத்மாவை உணர்ந்து அதன் வழியாக பரமாத்மாவை உணர்ந்து இறைவனோடு ஒன்றுபடும் பேற்றினை பெறுவதற்கான யோக பயிற்சி முறையாகும். ஒரு யோக பயிற்சியை தான் இங்கு
குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக நம்முடைய ஆத்மாவை உணரணும். உள்ள ஒன்று இருக்குது, அந்த ஆத்மாவை உணர்ந்தால் தான் அது வந்து மனோசக்தியாக மாற்ற முடியும். யோகத்தில் அதை எப்படி வேண்டுமானால் நீ யோகத்தில் வந்து உன்னுடைய சக்தி பரமடங்கு ஆகிறது. அப்போது நினைப்பது நடக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அதை இறைவனை உணர்வதற்கு ஒரே வழி இறைவன் பாகமான ஆத்மா வழியாக தான் உணர முடியும். அந்த மாதிரி உணர்ந்து இறைவனோடு ஒன்றுவதற்கு நீ விரும்பினால் இறைவனுக்கு ஒரு கருவியாக மாறி இறைவனோடு ஒன்று கலந்து இந்த என்றென்றும் நித்தியத்தை பெறக்கூடிய நிலை உனக்கு ஏற்படும். அதற்கான பயிற்சி தான் இந்த யோக முறை. அதனால்தான் இது ஆத்ம யோகம், ஆத்மாவுக்கான பயிற்சி. ஆத்ம யோகம் என்பது ஆத்மாவுக்கான யோக பயிற்சி. சரி, மேலும் ஜீவாத்மாவில் உறையும் சக்திகளை சித்திகளாக வெளிப்படுத்தி ஆத்மாவை வளர்த்து கொள்ளும் யோக பயிற்சியும் ஆகும். அதால் இந்த ஆத்ம பக்குவம் என்பது ஆத்மாவை வளர்க்கணும், ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தணும், ஆத்மாவில் உள்ள சக்திகளை நான் சித்திகளாக வெளிப்படுத்த வேண்டும். அப்போ தான் நமக்கு பயன் தரும் இல்லையா? சித்தி மார்க்கம் என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்டு சித்தர்களால் வளர்க்கப்பட்டு சித்தர்கள் முக்தி அடைந்த பக்தி மார்க்கமே சித்தி மார்க்கம் ஆகும். அடுத்தது வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு சித்தரால் இல்லை, பல சித்தர்கள் அந்த கடந்த பல நூற்றாண்டுகளாக வரிசையாக ஒவ்வொரு சித்தராக அதை வளர்த்து வந்து அப்புறம் 17 சித்தர்கள் அதை ஒருமைப்படுத்தி வளர்த்து இப்படி அதை அந்த யோக பயிற்சிகளையும் மாறி 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 வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. இந்த யோக பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆதி சித்தரான அகத்தியர் முதலில் சித்தி மார்க்கத்தை குறித்து 4 வரிகள் கொண்ட பாடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த 4 வரிகளை கொண்ட பாடல்தான் சித்தி மார்க்கத்தின் துவக்கம் என்று கருதப்படுகிறது. அகத்தியர் எழுதிய பாடல் இன்று கிடைக்கப்பெறவில்லை. ஏன்னா அது வந்து பல பேர் அதை இதுதான் அதுதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவரது அல்ல, அகத்தியரது அல்ல. அகத்தியருக்கு பிறகு வந்த 17 சித்தர்களும் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் 17 சித்தர்கள் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்திருக்காங்க இல்லையா? வாழ்ந்த காலங்களில் சித்தி மார்க்கத்தை வளர்த்தவர்களாவார்கள். சித்தி மார்க்கத்தை யார் வளர்த்தது அப்படின்னா முக்கியமாக இந்த 17 சித்தர்கள் தான். ஆதி சித்தர், அதுக்கப்புறம் வளர்த்த இந்த 17 சித்தர்கள். அவங்க இதை வளர்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க காலத்தில் அவங்க சிலவங்க வந்து அந்த மாதிரி மக்களுக்கு எடுத்து கூறுறது செய்கிறதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதை தவிர பல சாஸ்திரங்களை உருவாக்கினார்கள், பல சூத்திரங்களை உருவாக்கினார்கள், பல கலைகளை உருவாக்கினார்கள். பக்தி மார்க்கத்தில் நீ வளர வேண்டும் என்றால் அந்த சாஸ்திரங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றுவதற்கான சூத்திரங்கள் எது? பிராக்டிக்கலாக சாஸ்திரத்துக்கும் சூத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாஸ்திரம் என்பது ஒரு யாரோ கண்டுபிடித்த ஒரு கலைன்னு வைங்களேன். சூத்திரம் என்பது அதன் செயல்பாடு, அதை எப்படி செய்வது, அதான் செயல்பாடு சூத்திரம் என்பது. அதனால் சாஸ்திரம் என்பது அது எழுதப்பட்டது, இது இப்படி தான் இதுதான் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த மாதிரி சாஸ்திரங்களையும் சூத்திரங்களையும் கலைகள், பல கலைகளையும் உருவாக்கினார்கள். அவர்கள் அந்த கலைகள் 64ஐயும் உருவாக்கினது சித்தர்கள் தான். நாட்டிய கலையிலிருந்து எல்லா கலைகளையும் அது வந்து இப்போ நாட்டிய கலை வந்து இது இல்லை, இதில் சித்தர்கள் உருவாக்குனதான் ஆரம்பத்தில். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து சிவபெருமானால் அருளப்பட்டது நாட்டிய கலை. இப்படி பல கலைகள் அதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகிடும். சரி, இவங்க வந்து எழுதி வைத்தார்கள். 17 சித்தர்கள் சித்தி மார்க்கத்தை வளர்ப்பதற்கான
பல சாஸ்திரங்கள், அப்புறம் சூத்திரங்கள், இந்த மாதிரி பல கலைகள். நான் கூட உங்களுக்கு பல கலைகளை சொல்லி கொடுக்குறேன். பேசும் கலை எல்லாம் மாதிரி, அந்த மாதிரி பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் கலை. பகுத்தறிவு தன்னால் வளராது. அதற்கான சூத்திரங்களை நாம் கையாள வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த சித்தி மார்க்கம். இன்றைய நிலையில் பூன்குருநாதர் பாமர மக்களும் பயன்பெறும் வகையில் சித்தி மார்க்கத்தை தழுவிய ஆத்மயோகம் என்னும் எளிய யோக முறையை உருவாக்கியுள்ளார். இப்போ அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பூன்குருநாதரும் அந்த மாதிரி செஞ்சிருக்கார். ஆத்ம யோகம் என்பது சர்வமும் அடங்கிய ஒரு யோக முறை. தனித்தனி யோக முறை இல்லை, இது சர்வமும் அடங்கிய ஒரு யோக முறை. அதனால மற்ற பக்தி மார்க்கங்கள் போல் இல்லாமல் சித்தி மார்க்கம் வளர்ந்து கொண்டே வரும் செயல்பாடுன்னா பிராக்டிக்கல், ஒரு பிராக்டிக்கல் பக்தி மார்க்கம் ஆகும். அதனால இதுதான் இந்த 4000 மதங்கள் இருந்தாலும் 4000 வழிமுறைகள் இருந்தாலும் அவை எல்லாம் வளருவதில்லை. இருந்தவா எப்படி அதை உருவாக்கினார்களோ அன்றையிலிருந்து அப்படியே இருக்கும். ஆனால் சித்தி மார்க்கத்தை யாரும் தனியாக உருவாக்கலை. ஒவ்வொருத்தராக அதில் அந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுன்னா, சித்தர்களெல்லாம் நம்ம இப்போ கடவுளுக்கு ஒப்பா நினைக்கிறோம் இல்லையா? ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க பக்தியில் வளர்ந்தவங்க. அந்த சித்தர்கள்லேயும் மூல சித்தர் அகத்தியார், நந்தீஸ்வரர், அதுக்கு அடுத்தபடியாக சொன்னால் நந்தீஸ்வரர். அவர் நந்தீஸ்வரர் என்ன நினைக்கிறாங்க, அந்த கைலாயத்தில் இருக்கிற நந்தி இருக்க, அவர் தான் நந்தீஸ்வரர்னு சிலவங்க சொல்லுவாங்க. அதனால் எல்லா மதங்களை விட ப்ராக்டிக்கலாக, அதாவது செயல்பாடு உடைய ஒரே மார்க்கம் சித்தி மார்க்கம் மட்டுமே. ஆசிரியர்.